நான் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும். அனுபவிச்சு தொலைக்கணும். அப்படி அனுபவித்து தொலைக்க எனக்கு ஒரு உண்மை ஒரு நாள் புலப்படும். என்ன உண்மை புலப்படும்? பாவமும் பிறப்பை தரும், புண்ணியமும் பிறப்பை தரும் என்ற அறிவு எனக்கு வரும். அப்ப புண்ணியமும் பிறப்பை தருமா? அப்ப அதையும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி எழும். இல்ல செய்யணும், ஆனா நான் செஞ்சேன்னு நினைச்சு செய்யக்கூடாது. அங்கதான் அடுத்த பிரச்சனை இருக்கு. முதல்ல பிரச்சனைகள்லாம் ஒன்னொன்னா முடிச்சா அப்படியே கடந்து போகணுமே. முதல்ல பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு வருதுன்னு நீங்க தெரியணும். அப்ப தெரிஞ்ச பிறகு அதை செய்யாம இருப்பது எப்படி? செய்யாமலா இருக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அதை செய்கிற பொழுது நான் செய்தேன் என்று நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு வந்துகிட்டே இருக்கு. இது நான் செய்யல, இறைவன் என்னை ஒரு கருவியாக கொண்டான், அவன் என்னை பயன்படுத்துகிறான். எனவே இந்த செயலுக்கு நான் காரணம் அல்ல, அவனே காரணம் என்று கையை காட்டி நின்னீங்கன்னா புண்ணியம் கணக்குல ஏறாது. இத அறிவு சிந்திக்கும். படிக்கும்போது இங்க உட்காந்து கேட்கும்போது வெளியே போனோடனே அறிவு என்ன பண்ணும்? அவர் அப்படித்தான் சொல்லுவார். நாம தாங்க கஷ்டப்படுறோம். வெடி தூக்கத்தை கெடுத்து சிந்தித்தது யாரு? நாம தானே சிந்திச்சோம். இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருந்தா சரியா இருக்குமா, அது இவர் இப்படி பண்ணா என்ன சொல்வார், அவர் என்ன இப்படி சிந்திச்சு பார்த்து ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினா கடைசியில் எல்லாம் செஞ்சு சிவருமான்னு சொல்றீங்களே, எப்படி சொல்வது? அவங்களுக்கு கேள்வி எழும். அங்கதான் நீங்க சிந்திக்கணும். அதுக்கு தான் நான் முன்ன சொன்னது. அதாவது இந்த காலம் நியதின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து 3 படிச்சோமே, கலை, வித்தை, அராகம். அந்த கலை என்ற தத்துவத்தை இறைவன் தூண்டுனா தான் உங்க அறிவே செயல்படும். அதாவது கலை தூண்டுனா செயலாற்று கிரியாசக்தி வெளிப்படுத்தும். ஞானம் என்கிற கருவியை கூட்டுனா தான் அந்த அந்த வித்தைங்கிற கருவி உங்களை கூட்டினா தான் உங்களுக்கு இருக்கிற ஞானம் என்ன ஆகும்? அறிவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க அறிவு உள்ளவர் தான், ஆனா வேலை செய்யாம கிடக்குது. உங்கள்கிட்ட கிரியாசக்தி இருக்குது, ஆனா முடங்கி கிடக்குது. உங்கள்கிட்ட இச்சை இருக்கிறது, முடங்கி கிடக்குது. இப்ப அதை வெளிப்படுத்தணுமே. அதை யாரு வெளிப்படுத்தினா? அந்த இறைவன் தான் வெளிப்படுத்துறான். 3ம் நம்மகிட்ட இருந்துச்சு, அது முடங்கி கிடந்தது. இவன் அந்த தத்துவ கூட்டத்தை கூட்டின உடனே அறிவு கொஞ்சம் வெளிப்பட்டது, இச்சை கொஞ்சம் வெளிப்பட்டது, செயல் கொஞ்சம் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட உடனே என்ன? நானே சிந்தித்தேன் தான். ஆனா அவன் உதவியால தாண்டா வந்துச்சுன்னு கேட்டா அவர் என்ன